International visitors, let me save you from trouble. இயேசு கிறிஸ்தா இருக்கும் அல்லது பரிசுத்த ஆவியானவராக இருப்பாங்க. இவங்க இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மனிதர்கள் அல்லது ஒரு அமைப்பு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அந்த போதகர்கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ அந்த போதகர்கிட்ட சொன்னவங்க மனிதர்களா அல்லது கடவுளா? Red fuselage, red body. அதாவது இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று உண்மை கண்டிப்பாக இருக்குங்க. அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நம்புறீங்களா? பொய்யுக்கு பல முகங்கள் இருக்கும், பல பெயர்கள் இருக்கும், பல விதமான கெட்டப்பில் பொய் எப்போவுமே உலா வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மை ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு முகம் தான். அந்த ஒரு முகம், அந்த உண்மை நிச்சயமாக பொதுமக்களாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கு நிச்சயமாக தெரிய போகிறதே இல்லை. இப்போ அவர் மேலே தீ மொத்தமாக வரலைனாலும் கூட பாம்பு அடித்த மாதிரி இப்படி வர்றப்போ முடி கூடவா கருகாது மயிறு? ரமேஷ் விஸ்வாஸ்குமார் அப்படிங்கிற ஒரு உண்மையாகவே அதிசயமானவர். ஏன்னா அவர் மனுஷனே கிடையாது. ஏன்னா மனுஷங்களுக்கு நிச்சயமாக நெருப்பு பட்டிருந்தா தலைமுடி ஏதாவது ஆயிருந்திருக்கும். எங்கே அந்த விமானத்திலிருந்து எப்படி விழுந்திருந்தாலும் கண்டிப்பாக எலும்பு முறிவு கண்டிப்பாக ஆயிருந்திருக்கும். நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் அப்படின்னா நமக்கு ஆதரவு மெல்ல மெல்ல லேட்டாக தாங்க கிடைக்கும். ஆனால் கிடைக்கிற ஆதரவு எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த உலகத்தில் உண்மையையும் நேர்மையும் அதிகமாக நேசிக்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிறத அப்பப்போ சில கமெண்ட்டில் நம்ம பார்க்க முடியும். அப்பப்போ சில நேரங்களில் நமக்கு அது புரியவும் வரும். போன வீடியோவில் அந்த மாதிரியான உண்மையும் நேர்மையும் அதிகமாக நேசிக்கிறவங்க, அதை தேடிட்டு இருக்கிறவங்கள கமெண்ட்டில் நான் பார்க்க முடிஞ்சுது. இந்த வீடியோவில் சில முக்கியமான விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். அந்த ஃப்ளைட் சம்மந்தமானது தான். அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். ஒன்று, குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கும் தொட்டில்ல. அந்த குழந்தைய கிள்ளி விட்டுட்டு அழுகுதே அப்படின்னு சொல்லி ஆட்டியும் விடுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, சில பேரில் பார்த்தீங்கன்னா சில கோயிலுக்கு சில சாமிக்கு கெடா நேர்த்தி கடனுக்காக நேர்ந்து விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? நான் எனக்கு இந்த காரியத்தை நீ செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு நான் கெடா பலியாக தரேன், கோழியை நான் பலியாக தரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவாங்க. இந்த ரெண்டு விஷயத்துலையுமே இந்த உலகத்தில் நடக்கிற பல விஷயங்கள் இதுக்குள்ளே அடங்கிடும். இது உங்களுக்கு புரியல தானே? சரி, புரிய வேண்டாம், அது இடையில உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன், கடைசியாக கூட சொல்கிறேன். இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மக்கள் பலியாயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதில் ஒருத்தர் மட்டும் உயிரோட தப்பிச்சு வந்திருக்காரு. அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இது போன வீடியோவில் நான் மொதல் வீடியோவை அதான் பேசியிருந்தேன். அவர் மட்டும் எப்படி உயிரோடு வந்தார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். இந்த விபத்து நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ போதகர் கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி, International visitors, let me save you from trouble. 2024 நவம்பர் மாசத்துல சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இந்தியாவில் ஏர்லைன்ஸ் இந்தியான்னு அதை பேரவே சொல்றாருன்னு நினைக்கிறேன். ரெட் கலர் விமானம் red fuselage, red body, ரொம்ப தாழ்வா பறந்து போய் விபத்துக்குள்ளாகும் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அந்த வீடியோனுடைய லிங்க் கூட நான் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்க. அப்போ தீர்க்க தரிசனம் போன வருஷம், அதாவது 2024 நவம்பர்லேயே ஒரு சொல்லியிருக்கார். இப்போ இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்துலேயும் அது 2வது தடவையும் ரிப்பீட்டாக சொல்லியிருக்கார். அப்போது இப்போ இந்த போதகர்கிட்ட இயேசு கிறிஸ்து நேரடியாக சொல்லியிருந்திருக்கணும். அல்லது அவர் ப்ரேயர் பண்ணுறப்போ, உபவாசம் இருக்கிறப்போ அவருக்கு கனவு மூலியமாவோ அல்லது தீர்க்க தரிசனமாவோ அல்லது பரிசுத்த ஆவி மூலியமாவோ இந்த மாதிரி இந்தியாவில் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்கும், இந்த ரெட் கலர் விமானம் அது இந்த ஏர் இந்தியாவில் அந்த கம்பெனி விமானம் அப்படின்னு சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து அல்ல பரிசுத்த ஆவியானவரோ அந்த போதகர்கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. அதை மக்கள்கிட்ட மீடியாவில் சொல்லியிருந்திருப்பாங்க. இதை எத்தனை பேர் உண்மை அப்படின்னு நம்புறீங்க? ஏன்னா இந்த உலகத்தில் மதங்களை தாண்டியும் கூட சில தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்கிறாங்க. அது ஒரு வகையில் உண்மைதான் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். இப்போது நமக்கு இந்த விஷயத்தை பார்க்குறப்போ நமக்கு 2 கேள்வி வருது. ஒரு கேள்வி, இது உண்மையாக இருக்கும், உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் அந்த போதகர்கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க அல்லது இயேசு கிறிஸ்து அந்த போதகர்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ இதை தடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் அந்த கடவுள் சொல்லியிருப்பாரா இல்லையாங்கிறது தெரியல. இப்போ இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இது இப்படி ஓகே. இல்லை, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்க மாட்டார், பரிசுத்த ஆவியானவரும் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னா வேற யார் சொல்லியிருந்திருப்பாங்க? இது 2வது கொஸ்டின். ஒரு கொஸ்டின் நம்புனா ஓகே, கடவுள் சொல்லியிருப்பார், நம்ம நம்பி விட்டுறலாம்.
இல்லை இதில் ஒரு டவுட்டாக இருக்குது, அது எப்படி அப்படி இயேசு கிறிஸ்து வந்து சொல்லியிருப்பாரா அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு வருது அப்படின்னா, அப்போ யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்திருப்பாங்க. இயேசு கிறிஸ்தா இருக்கும் அல்லது பரிசுத்த ஆவியானவராக இருப்பாங்க. இவங்க இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மனிதர்கள் அல்லது ஒரு அமைப்பு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அந்த போதகர்கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. போன வருஷமே கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறது அந்த போதகர்கிட்ட சொன்னவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். அது கடவுளாக இருக்கலாம் அல்லது மனிதர்களாக இருக்கலாம். இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெளிவு தானே? உண்டா அது உண்மையாக இருக்கும். உண்மையாக இல்லாத பட்சத்தில் இப்படி ஒரு கேள்வியும் இருக்குது. அப்போ அந்த போதகர்கிட்ட சொன்னவங்க மனிதர்களா அல்லது கடவுளா? இந்த விஷயத்தை உங்ககிட்டே விட்டுற, நீங்களே சிந்திச்சு பார்த்துக்குங்க. இந்த விஸ்வாஸ்குமார் இருக்காரு இல்லைங்களா, அவரு ஃப்ளைட் போயிட்டு இருக்க எமர்ஜென்சி கேட் வழியா தப்பிச்சாரு. அவராகவே அதை வந்து ஃப்ளைட் பறக்கவே ஓப்பன் பண்ணி தப்பிச்சாரு. அதனால தான் அந்த விபத்தே நடந்திருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, பறவைகள் வந்து மோதி இந்த விபத்து நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து 2 இன்ஜின் ஃப்ளைட்டில் இருக்கிற 2 இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரெக்கை பறக்கிறப்போ இப்படி இருக்குன்னு வைங்களேன், இப்படி ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆனது அப்படியே நின்றுக்குச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. அது இப்படி க்ளோஸ் ஆனால் தான் மேலே போகும். அதே மாதிரி அந்த கீழே சக்கரை இருக்கு இல்லைங்களா, அது உள்ளே போய் லாக் ஆகாமல் உள்ளுக்குள்ளே போய் மறையாமல் அப்படியே நின்றுச்சு. இந்த ரெண்டும் தான் இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னு ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று உண்மை கண்டிப்பாக இருக்குங்க. அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்னு நம்புறீங்களா? நிச்சயமாக தெரியாது. அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற பிளாக்ஸ் என்ன சொல்கிறது, அந்த கருப்பு பெட்டி, அது ஆரஞ்சு கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் கருப்பு பெட்டி. அந்த கருப்பு பெட்டியில் எல்லா விஷயங்களும் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற விமானி என்னெல்லாம் பேசுனாங்க, அதில் என்னெல்லாம் விபத்து எப்படி நடந்திருக்குங்கிற எல்லா டீட்டெயிலும் அந்த கருப்பு பெட்டியில் இருக்கும். ஆனால் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அது விசாரணைகள் நடக்கும். அந்த விசாரணைகளுக்கு உண்டான உண்மையான விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் பொதுமக்களுக்கு, படித்தவங்களாக இருக்கலாம், பணக்காரங்களாக இருக்கலாம், சாதாரண மக்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், இவங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறீங்களா? நம்புறீங்களா? சரி, நம்பினா அது உங்களை சார்ந்த விஷயம். உங்கள் அறிவுக்கே நான் விட்டுறேன். ஏன்னா அந்த மாதிரியான உண்மைகள் எல்லாம் நிச்சயமாக தெரியுமான்னு எனக்கு தெரியல. இப்போது ஃப்ளைட்டில் வந்து அந்த எமர்ஜென்சியை கேட் ஓப்பன் பண்ணி அந்த உயிர் தப்பிச்ச விஸ்வாஸ்குமார் தான் இத்தனைக்கும் காரணம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. பறவை தான் காரணங்கிறாங்க. இன்ஜின் வந்து 2 இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சுங்கிறாங்க. அந்த ரெக்கை ஓப்பன் ஆகாமல் அந்த அதே மாதிரி வீல் வந்து உள்ளே போகாமல் இருந்து தான் காரணம். இப்படி பல வகையில் வந்து மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறது, அந்த விமானத்தை பற்றின நிபுணர்கள் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது பொய்யுக்கு வந்து பல முகங்கள் இருக்கும், பல பெயர்கள் இருக்கும், பல விதமான கெட்டப்பில் வந்து பொய் எப்போவுமே உலா வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மை ஒன்று தான் இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு முகம்தான். அந்த ஒரு முகம், அந்த உண்மை நிச்சயமாக பொதுமக்களாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கு நிச்சயமாக தெரிய போகிறதே இல்லை. இதை நீங்கள் நம்புங்க, இதுதான் உண்மை. இப்போது திருப்பி முதல்ல ஆரம்பித்த அதே விஷயத்துக்கு வரேன். ஏன்னா எவ்வளோ பேசிகிட்டு இருந்தாலும் விஸ்வாஸ்குமார் இப்படி தான் வந்தார். அவர் போன வீடியோவில் நான் போட்டிருந்திருப்பேன். அவர் வந்து வெளியிருந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது உள்ளிருந்து வெளியே வந்தது தான் அப்படின்னு. அதாவது ஒரு விஷயம் இந்த இடத்துல இன்னொரு டவுட் சொல்கிறேங்க. அந்த விமானம் விழுந்தோடனே மிகப்பெரிய ஃபயர் ஆச்சு, தீ பரவுச்சு இல்லைங்களா. அப்போது அவருக்கு வந்து முகத்தில் காயம் இருக்குது, கையில் காயம் இருக்குது. இப்போ அவர் மேலே தீ வந்து மொத்தமாக வரலைனாலும் கூட பாம்பு அடித்த மாதிரி இப்படி வர்றப்போ முடி கூடவா கருகாது, மயிறு. தீ வந்து நம்ம உடம்புல வந்து டக்குன்னு வேறு எங்கேயுமே டேமேஜ் பண்ணலைன்னா கூட டக்குன்னு இந்த தலைமயிர் வந்து டக்குன்னு கருகிருங்க. அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட அதெல்லாம் எதுவுமே டேமேஜே ஆகலை. அதிசயம்தான். என்ன அதிசயம்னா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு நடந்தும் அவருடைய தலைமயிர் கருகாமல் இருக்குதுன்னா அவரெல்லாம் உண்மையாகவே மனிதராகவே இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் ரமேஷ் விஸ்வாஸ்குமார் அப்படிங்கிற ஒரு உண்மையாகவே அதிசயமானவர். ஏன்னா அவர் மனுஷனே கிடையாது. ஏன்னா மனுஷங்களுக்கு நிச்சயமாக நெருப்பு பட்டிருந்தால் தலைமுடி ஏதாவது ஆயிருந்திருக்கும். எங்கே அந்த விமானத்திலிருந்து எப்படி விழுந்திருந்தாலும் கண்டிப்பாக எலும்பு முறிவு கண்டிப்பாக ஆயிருந்திருக்கும். வேறு ஏதாவது மிகப்பெரிய டேமேஜ் விழுந்திருக்கும். இப்போ நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா பைக்கிலேருந்து ஒருத்தர் கீழே விழுந்தாவே இந்த சிராப்பு காயம் இருக்கும். விழுந்தாங்கன்னா அது ரொம்ப அப்படி கிழிச்சிட்டு போகும், உடம்பு ஃபுல்லாக அப்படியே நெட்டுக்காக காயம் பண்ணும். அந்த மாதிரி எந்த ஒரு காயமும் விஸ்வாஸ்குமாருக்கு இல்லாத போது இவர் உண்மையாகவே அதிசயமானவர் தான். ஏன்னா அவர் மனிதராகவே இருக்க வாய்ப்பு இல்லை, அப்படி தான் எனக்கு தோணுது. சரி, ஆரம்பத்தில் சொன்ன அந்த விஷயத்தை சொல்லி உங்களுக்கு நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதாவது நல்லா தூங்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தைய கிள்ளி விட்டு அழுக வச்சு
அந்த குழந்தையும் வந்து ஆட்டு விட்டு நல்ல பேர் வாங்கிக்குவாங்க. இப்படி ஒரு பழமொழி நம்மளுடைய தமிழர்கள் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. தொட்டில் இருக்கிற குழந்தையும் கிள்ளி விட்டு அந்த தொட்டிலையும் ஆட்டுவான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த கோயிலுக்கு சில சாமிகிட்டையெல்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, அல்லது ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உனக்கு வந்து கெடாய் வெட்டுற அப்படின்னு சொல்லி அந்த கெடாயை வந்து குழந்தையிலே வாங்கிட்டு வந்துடுவாங்க. அல்லது ஒரு கோழியாக இருந்தால் அந்த கோழி குஞ்சிலே வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது பல நாள் வளர்த்திக்கிட்டே இருந்து அது ரொம்ப பாதுகாப்பாக வளர்த்துவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எதுவுமே சொல்லாமல், அதுக்கு எந்த காயமும் படாமல், ஏன்னா சாமிக்கு நேர்ந்து விட்டுது. அதனால் ஒரு ஒரு 6 மாதம் 1 வருஷம் அப்படின்னு நல்லபடியாக அந்த ஆட்டுக்குட்டியோ அந்த கோழி குஞ்சுவோ நல்லா பெருசாக வளர்த்தி அந்த சாமிக்கு பலி கொடுப்பாங்க. இந்த 2 விஷயத்துலையும் எல்லா உலகத்தில் நடக்கிற எல்லா இந்த மாதிரி அசம்பாவிதம் அல்லது விபத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் சிந்திச்சு பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.